இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே ஒருத்தன் தனக்கு பிறக்கிற குழந்தைய பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு கண்ணு தெரியாத ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குறைய வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல அந்த குழந்தை வாழ்றது கஷ்டம்னு அந்த குழந்தைய கொல்ல போறான். ஆனா அவனோட ஒய்ஃப் அதை தடுத்து நிறுத்திடுறா. இப்ப அந்த குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போகுது. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மத்த எல்லாரை விடவும் இவன் தான் ரொம்பவே இன்டெலிஜென்டா இருக்கான். இப்ப அவன் நல்லா படிச்சு அந்த ஸ்கூல்ல 96% மார்க் எடுத்துடுறான். இப்ப +1ல சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இவனுக்கு கண்ணு தெரியாததுனால ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால இவன் கோர்ட்ல கேஸ் போட்டு கண்ணு தெரியலனாலும் சயின்ஸ் படிக்கலான்னு ப்ரூவ் பண்றான். இவனுக்கும் சீட்டும் கிடைக்குது. இவன மாதிரியே கண்ணு தெரியாதவங்க இருக்கிற ஒரு டீம்ல இவன் கலந்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறான். அதுல இவன் ரொம்பவே நல்லா விளையாண்டு இந்தியன் டீமுக்கு விளையாட செலக்ட் ஆகிடுறான். இதை நினைச்சு இவனோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்ப இவனுக்கு 12th ரிசல்ட்டும் வருது. கண்ணு தெரியாததுனால இவன் நினைச்ச படிப்பை இந்தியால படிக்க முடியல. இப்ப வெளிநாட்டுல படிக்கிறதுக்காக இவனுக்கு ஒரு வாய்ப்பு வருது. படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டையும் இந்தியாவையும் விட்டுட்டு இப்ப வெளிநாட்டுக்கு போயிடுறான்.